கரூர் துயரம் தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஃபிளாஷ்பேக். 10,000 பேர் அந்த இடத்துல கூடுதல் அடிக்க முடியாதா? கட்டுப்பாடான கூட்டத்துக்கு கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கு வித்தியாசம். யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா? காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்க? ஆனா நீங்களே வந்து 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. லேட்டா வந்தது இல்லாம 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள போயிட்டீங்க. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்துருக்கீங்க. மேல வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க, பெண்கள் சாஞ்சி விழுகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பேச்ச தொடர்றீங்க. யார் தவறு செய்தாலும் தவறுதான். அந்த தவறுகளுக்கு யார் தவறு செய்தாலும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும். பாதுகாப்பிலும் அரசை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். செய்யக்கூடிய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் அல்லது செய்யக்கூடிய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்காமல் தமிழ்நாடு அரசின் மீது இந்த தவறுகளை திருப்பி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று சமூக வலைதளங்களில் ஒரு சாரார் பரப்பி வருகிறார். பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்துல ஒருத்தர் இருந்து பேசுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். சசிகலாவுக்கு நெருக்கமாக விட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்றப்ப அந்த பட்டியலில் இவர் இருந்தாங்க. இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. செந்தில் பாலாஜி இஸ் a thug. தன்னுடைய நலனுக்காக எந்த பஞ்சமா பாதகத்தையும் செய்ய தயங்காதவர் தான் செந்தில் பாலாஜி. என்னடா சொல்றா? சொன்னாங்க கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.